Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 988வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்போ மாதிரி நிறையவே சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்லேருந்து M44 அப்படின்னு ஒரு மொபைல் வரப்போகுது. இந்த மொபைல் வேறு மாதிரியான மொபைலாக இருக்குது. ரியல்மிலேருந்து ரியல்மி GT5 இந்த மொபைல் லான்ச் ஆகும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹானரோட ஹானர் 90 சீரியஸோட ப்ரைஸ் இந்தியா லான்ச் எப்போ இருக்கும், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இதுவும் தெரிய வந்திருக்கு. ஒன்ப்ளஸ் புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க, என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னமும் ஒரு சில அப்டேட்ஸோட வந்திருக்கேன், வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், ஹானர்லேருந்து ஹானர் பேட் X9 அப்படின்ற மாதிரியான ஒரு டேபை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை சரியாக 15,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 15,000 இந்த டேபில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11.5 இன்ச் 2K 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது தவிர அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இதில் ஸ்னாப்ட்ராகனோட 685 அப்படின்ற ப்ராசரோட 4GB RAM 128GB இன்டர்னல் மெமரி ஆப்ஷனோட இந்த டேப்லெட் வருதுங்க. ஸோ கேமராஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 15,000 அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னவோ ஒரு ஓகேயான ப்ரைஸிங் அப்படின்னு தான் தோணுது. ஸோ வர 2ஆம் தேதியிலேருந்து நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? அடுத்து, இன்ஃபினிக்ஸோட GT10 Pro நிறைய பேர் பேசிகிட்டு இருக்க ஒரு மொபைலாக இருக்குது. இதனோட அஃபிஷியல் லான்ச் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரீ புக்கிங் என்னைக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ அதே டேட்டை தான் லான்ச் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி இந்த மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்களாம். இங்கே எக்ஸ்க்ளூசிவாக அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டாக 2,000 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, நீங்கள் முதல்ல பை பண்ணுறீங்க அப்படின்னா. அடுத்து, ஒன்ப்ளஸோட நாட் C3 ஞாபகம் இருக்கா? ஒன்ப்ளஸோட நாட் 3 லான்ச் ஆகும்போதே லான்ச் ஆன ஒரு மொபைல் இன்னைக்கு வரைக்கும் சேல் பண்ணாமல் வச்சுட்டு இருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு லீக்ஸில் இந்த மொபைல் எப்போ சேல் ஆகும் அப்படின்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்த மொபைல் சேலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் லான்ச் ஆகும்போதே பேங்க் டிஸ்கவுண்ட்டாக 2,000 இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ கிரெடிட் டெபிட் கார்டுக்கு 2,000 டிஸ்கவுண்ட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மொபைலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வர 5ஆம் தேதி சேலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எது தெரிஞ்சாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து, சாம்சங்லேருந்து சாம்சங் M44 அப்படின்னு ஒரு மொபைல் வரப்போகுது அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த மொபைலோட கீக் பெஞ்ச் ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. இந்த கீக் பெஞ்ச் ஸ்கோர் ஒரு சில விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. குறிப்பாக ப்ராசர், இந்த மொபைலில் ஸ்னாப்ட்ராகனோட 888 ப்ராசர் இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது கொஞ்சம் பழைய ப்ராசர், ஆனால் ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராசர். இப்போ கூட இது நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசர் தான். இது ஒரு சாம்சங்கோட M சீரியஸ் ஃபோனில் வரப்போகுது. ஸோ அதனால் விலையும் கம்மியாக இருக்கும், ஒரு பவர்ஃபுல்லான சாம்சங் மொபைலாகவும் இருக்கும். ஸோ சாம்சங்கோட சேல்ஸுமே கொஞ்சம் சரிஞ்சிட்டு இருக்கு. இந்த மொபைல் தூக்கி நிறுத்துமா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்து, போக்கோலேருந்து போக்கோ பார்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மி ப்ரைஸில் அவங்களோட இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. 1,200 அப்படின்ற ப்ரைஸில் இந்த இயர்பட்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு 30 மணி நேரத்துக்கான பிளேபேக் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு போட்லேருந்து ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க, அது இதை விட பெட்டராகவே இருந்தது. உங்களுக்கு 100 மணி நேரத்துக்கான பிளேபேக் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து, ரியல்மியோட GT5 இந்த மொபைல் லான்ச் ஆக போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கம்மிங் சூன் தான் போட்டிருக்காங்க, எப்போ வரும்னு சொல்ல. ஆனால் கண்டிப்பாக அது செப்டம்பரில் லான்ச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இதுதான் ரீபிராண்ட் ஆகி ஒரு சில கண்ட்ரீஸில் ரியல்மி GT Neo 6 அப்படின்ற நேமில் வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இதில் ஒரு 240 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 24GB ரேம், 1.5K டிஸ்பிளே, அது போக ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 ப்ராசர் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க முடியுது. ஸோ என்னென்னலாம் எவ்வளோ ஹையாக கொடுக்க முடியுமோ அதெல்லாம் தூக்கி ஹையாக எடுத்துகிட்டு வராங்க இந்த மொபைலில். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் மொபைல் எப்படி இருக்குது, குறிப்பாக ப்ரைஸிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத. அடுத்து, ஹானரோட ஹானர் 90 இந்தியாவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு, இந்தியாவுக்கு செப்டம்பரோட மிட்டில் ஹானர் 90 லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இந்த மொபைல் கொஞ்சம் நல்ல மொபைல் மாதிரி தான் தெரிஞ்சுது. 6.7 இன்ச்சஸ்க்கான OLED டிஸ்பிளேயாக இருக்கட்டும், ஸ்னாப்ட்ராகனோட Gen 1 ப்ராசராக இருக்கட்டும், அதில் கொடுத்துருக்க 200 MP கேமரா இருக்கட்டும், லுக் அண்ட் டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் ப்ரைஸிங் காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ப்ரைஸிங் லீக் என்ன வந்திருக்குன்னா 45,000 ப்ரைஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ என்னதான் நல்ல மொபைலாக இருந்தாலும் 45,000 இதை விட நிறையவே நல்ல மொபைல் இருக்குது. அதுவும் ஹானரை நம்பி இப்போ போயிட்டு 45,000 யாரும் வாங்குவாங்களா அப்படின்ற டவுட் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றத அஃபிஷியல் லான்ச் டேட் வந்ததுக்கப்புறம் பேசலாம். அடுத்து, ஒன்ப்ளஸ்லேருந்து ஒன்ப்ளஸ் Ace 2 Pro அப்படின்ற மாதிரி ஒரு மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 சிப்செட்டோட வருதுங்க. ஸோ இதில் புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா? ஏரோஸ்பேஸ் கிரேட் 3D கூலிங் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரியான ஒரு டெக்னாலஜி கொண்டு வராங்களாம். இதுதான் வேல்லே முதன்முறையாக மொபைலுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. இது ஏரோப்ளைன்லாம் கூலிங்காக யூஸ் பண்ணுற டெக்னாலஜியை, அதே டெக்னாலஜி மொபைலில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பாப்போம் மொபைல் வரட்டு எந்த மாதிரி கூலிங்காக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது ஒரு நல்ல மொபைலாக தான் வருது. இதுவுமே செப்டம்பரில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா, உங்களோட கருத்துக்கள் எதுவானாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட EOD கொஸ்டின் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் ரீப்ளை பண்ண முடிஞ்சதுன்னா நாளைக்கு ரீப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. வேறு ஒரு நல்ல
வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.